أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. சகோதரி என்ன கேட்கிறாங்கன்னா, குர்பானி இது பெருநாள் அன்று மட்டும்தான் கொடுக்க வேண்டுமா அல்லது அதை தொடர்ந்த 3 நாட்களும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இந்த கேள்வி வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரையில நம்ம காலமாக குர்பானி என்பதை பெருநாள் தினத்தில் அன்றும் பெருநாளை தொடர்ந்து 3 நாட்களும் தான் கொடுத்து வருகிறோம். இந்த குர்பானி என்பது பெருநாளை தொடர்ந்துள்ள 3 நாட்களும் கொடுக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் அனைத்துமே பலவீனம் என்று தெரிய வந்திருக்கிறது. அந்த ஹதீஸ்கள் எல்லாமே பலவீனமான ஹதீஸ், அதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிய வந்ததுனால இந்த கேள்வி வருகிறது. இப்போ இந்த செய்தி பலவீனம் என்பதனால இந்த முடிவே தவறா என்றால், இந்த முடிவு என்பது வேறு ஆதாரத்தின் அடிப்படையில் சரியா என்பதை பார்க்கணும். ஏன்னா நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு ஆதாரத்தை மையமாக கொண்டு எடுத்தோமா அல்லது பல ஆதாரங்களை கொண்டு மையமாக வைத்து எடுத்தோமா? பெருநாளை தொடர்ந்து 3 நாட்களும் குர்பானி கொடுக்கலாம். பெருநாள் அன்று பிறை 10 பெருநாள் அன்றிலிருந்து பிறை 11, பிறை 12, பிறை 13 இந்த 4 நாட்களும் குர்பானி கொடுக்கலாம் என்ற முடிவு அந்த பர்டிகுலர் ஹதீஸை வைத்து மட்டும் எடுக்கப்பட்ட முடிவா அல்லது வேறு ஆதாரங்களை வைத்து எடுக்கப்பட்ட முடிவா? வேறு ஆதாரங்களை வைத்து எடுக்கப்பட்ட முடிவுனா இந்த ஹதீஸ் பலவீனமானாலும் அந்த வேறு ஆதாரங்கள் சரியாக இருக்கும் பட்சத்துல அந்த முடிவு அப்படியே நிலைத்திருக்கும். இல்ல இந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸின் அடிப்படையில தான் முடிவு எடுக்கப்பட்டுச்சுன்னா அது பலவீனம் என்கின்ற பொழுது அந்த முடிவும் என்ன செய்யப்படும்? மாற்றப்படும். இப்ப நாம இந்த முடிவை முன்னாடிலிருந்து எப்படி சொல்லி வந்தோம் அப்படின்னா, இந்த ஹதீஸை மட்டும் வைத்து சொல்லல, குர்ஆன் வசனத்தினுடைய ஆதாரத்தை வைத்தும் சொல்லி இருக்கின்றோம். சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயம் 28வது வசனம், அந்த வசனத்தின் அடிப்படையிலையும் சில ஹதீஸ்களின் அடிப்படையிலும் தான் இந்த முடிவை சொல்லி கொண்டு வந்தோம். அப்படி சொல்லி இருக்கின்ற பொழுது இந்த ஹதீஸ்கள் பலவீனமானாலும் எந்திரிக்கும் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் ஆதாரமாக நிற்கும். அப்ப அது ஆதாரமாக இருக்கின்ற பொழுது இந்த முடிவு மாற்றப்படுமா மாற்றப்படாதா, இந்த முடிவுல எது மாற்று கருத்து இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. சரி, இதுக்கு நாம எப்படி ஆதாரம் சொல்றோம்? ஹதீஸ்கள் பலவீனம் தான். குர்பானி பெருநாளை தொடர்ந்து 3 நாட்களும் குர்பானி கொடுக்கலாம் என்று வரக்கூடிய எல்லா அறிவிப்புகளுமே பலவீனமாகத்தான் இருக்குது. அந்த செய்திகள் பலவீனமாக இருந்தாலும் திருமறை குர்ஆனில் இடம்பெறக்கூடிய சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயம் 28வது வசனம், அந்த வசனம் நமக்கு ஆதாரமாக இருக்குது. பெருநாளை தொடர்ந்து 3 நாட்கள் குர்பானி கொடுக்கலாம் என்பதற்கு ஆதாரமாக இருக்குது. எப்படி ஆதாரமாக இருக்குது? இறைவன் அந்த வசனத்துல பேசுறான். எப்படி பேசுகிறான்? சூரத்துல் ஹஜ்ல 27, 28 இந்த 2 வசனங்கள்லையும் ஹஜ்ஜை பற்றி இறைவன் பேசிக் கொண்டு வருகிறான். அந்த ஹஜ்ஜை பற்றி இறைவன் பேசிக் கொண்டு வருகின்ற பொழுது மக்கள் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. எதுக்காக வருவாங்க? லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்கள் தங்களுக்குரிய பயன்களை அடைந்து கொள்வதற்காகவும், வ யذ்குரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத்தின் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அறியப்பட்ட நாட்களில், ஃபி அய்யாமின் மஅலூமாத்தின் அறியப்பட்ட நாட்களில் கால்நடையிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்காக வழங்கிய ஒன்றின் மீது அல்லாஹுடைய பெயரை அவர்கள் சொல்வதற்காகவும் அவர்கள் வருவார்கள். ஃபகுலூ மின்ஹா, அதிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். வஅத்திஉல் பாஇஸல் ஃபகீர், கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்கவும் செய்யுங்கள் அப்படின்னு இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். இப்போ இதுல நாம எப்படி ஆதாரம் எடுக்கின்றோம் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இப்போ அந்த செய்திகள் பலவீனம் என்ற உடனே சிலர் என்ன முடிவு சொல்றாங்க? 3 நாள்ங்கிறதே கிடையாது, பெருநாள் அன்று மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும், பெருநாள் அன்று மட்டும்தான் ஒரு நாள்னு ஆயிடுது. பெருநாள் அன்று மட்டும், பெருநாள் தொழுகை முடிஞ்சதிலிருந்து அந்த பிறை 10 வரை மட்டும்தான், அதுக்கு மேல் கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும்.
ஆனா இறைவன் இந்த இடத்துல ஐயாமின் மஅலூமாத் கால்நடை அறுப்பதை குர்பானியை பத்தி பேசும் பொழுது எப்படி பேசுகிறான்? அறியப்பட்ட நாட்களில் அப்படின்னு நல்லா பேசுறான். அப்ப நாட்கள் என்று இறைவன் பன்மையாக சொன்னதிலிருந்து ஒரு நாள் இல்ல பல நாள் என்பது விளங்குகிறது. ஒரு நாள் இல்ல பல நாள். ஏன்னா அல்லாஹ் எப்படி சொல்றான்? யௌமுன் அப்படின்னு உரிமையா சொல்லல. எப்படி இறைவன் பேசுகிறான் என்றால் ஐயாமின் மஅலூமாத்தின் பல நாட்கள், அறியப்பட்ட பல நாட்களில் அவர்கள் அறுத்து பலியிடுவதற்காக வருவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அறியப்பட்ட பல நாட்கள் என்கின்ற பொழுதே ஒரு நாள் என்பது நீங்கி விடுகிறது, பல நாட்கள் என்பது தெளிவாக தெரிந்து விடுகிறது. இப்ப இதுல இந்த அறியப்பட்ட நாட்கள் எதை பற்றி பேசுகிறது? இதுல ஒன்னொன்னா வரும். இதுல எதுக்குருஸ்மல்லாஹி ஃபி ஐயாமி மஅலூமாத்தின் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதற்காக, கால்நடை மீது அல்லாஹ்வின் பெயரை சொல்வதற்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஹதீஸ்களை எடுத்து பாத்தீங்கன்னா, கால்நடையின் மீது அல்லாஹ்வின் பெயரை சொல்றதுனால அறுத்து பலியிடுறதை பத்தி தான் அல்லாஹ் பேசுறான். அறுத்து பலியிடுவதை பற்றி தான் இறைவன் பேசுகிறான். இதற்கு இதே அத்தியாயத்துல வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய ஒரு வசனத்தை பார்க்கலாம். 36வது வசனம். அதுல நாம பார்த்தோம்னா இந்த அர்த்தத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஃபதுகுருஸ்மல்லாஹி அலைஹா சவாஃப, ஒட்டகத்தை அறுக்கிறத பத்தி அல்லாஹ் பேசுறான். அந்த ஒட்டகங்களை நிற்க வைத்து அதன் மீது நீங்கள் அல்லாஹ்வின் பெயரை சொல்லுங்கள். ஃபதுகுருஸ்மல்லாஹி அலைஹா, அதன் மீது அல்லாஹ்வின் பெயரை சொல்லுங்கள். எப்படி சொல்லணும்? சவாஃப, அந்த ஒட்டகங்களை நிற்க வைத்த நிலையில பெயரை சொல்லுங்கள். ஃபஇதா வஜப ஜுனூபுஹா, அது விலாப்புறத்திலே அப்படியே சாய்ந்து விட்டால் ஃபகுலு மின்ஹா, அதிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். வஅதீஉல் கானிஅல் முஅத்தர, நீங்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு உணவளிக்கவும் செய்யுங்கள். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வின் பெயரை கூறுதல் என்பதை அல்லாஹ் எந்த அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்கிறான்? அல்லாஹ்வின் பெயர் கூறுதல்னா விக்ர் செய்யறது, சுபஹானல்லாஹ்னு சொல்றது, அல்லது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது, அல்லது அல்லாஹ் அக்பர் சொல்றது, அல்லது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது, அந்த அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்கிறானா? அந்த அர்த்தத்துல பயன்படுத்தி இருந்தா இந்த இடத்துல அர்த்தமே வராது. ஏன்? ஒட்டகங்களை நிக்க வச்சுட்டு அங்க போய் நன்றி செலுத்துங்க, அங்க போய் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, விக்ர் செய்யுங்க. விக்ர் செஞ்ச உடனே அந்த ஒட்டகம் அப்படியே சாஞ்சிடும், அதுக்கப்புறம் சாப்பிடுங்க, இப்படி சொன்னா பொருத்தமா இருக்குதா? இல்ல. அப்போ ஒட்டகங்களை நிற்க வைத்த நிலையில் அதன் மீது அல்லாஹ்வை பெயரை சொல்லுங்கள் என்றாலே அறுப்பதை பற்றி தான் பேசுகிறது. ஏன்? அறுக்கும் போது என்ன சொல்றோம்? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்றோம். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கப்பட்ட பிராணிகள் தான் நமக்கு ஆகுமானது, ஹலாலானது. அல்லாஹ்வின் பெயர் சொல்லப்படாத பிராணிகளை நாம சாப்பிடக்கூடாது. அப்போ அல்லாஹ்வின் பெயரை சொல்லுதல் என்றாலே, கால்நடையின் மீது அல்லாஹ்வின் பெயரை சொல்லுதல் என்றாலே அது அறுத்தலை குறிக்கக்கூடியதாகத்தான் திருமறை குர்ஆனிலையும் சரி ஹதீஸ்கள்லையும் சரி அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். அப்ப இந்த வசனத்துக்கு மீண்டும் வருவோம். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் எப்படியான வார்த்தையை பயன்படுத்துகிறான்? எதுக்குருஸ்மல்லாஹி ஃபி ஐயாமி மஅலூமாத், அறியப்பட்ட நாட்களில், ஒரு நாள் இல்ல பல நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை கூறுவதற்காக. எப்படி கூறுவதற்காக? அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அல்லாஹ் கால்நடையை அவர்களுக்கு ரிசுக்காக வழங்கினானே அந்த கால்நடையின் மீது அல்லாஹ்வின் பெயரை சொல்வதற்காக. கால்நடையின் மீது அல்லாஹ்வின் பெயரை சொல்றதுனால என்னதான்? அறுக்கிறதா அப்படிங்கிறது ஆயிடுச்சு. அப்போ அல்லாஹ்வின் பெயரை சொல்லுதல், அறுத்தல் என்பது ஒரு நாள் இல்ல பல நாட்கள் நடக்கும். அறுத்தல் என்பது, பிராணி அறுத்தல் என்பது ஒரு நாள் அல்ல பல நாட்கள் நடக்கும் என்பது இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெளிவாகிறது. இன்னும் அதனுடைய தொடர்ச்சியை பார்த்தாலும் நமக்கு தெரியும். ஃபகுலு மின்ஹா, அதிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். வஅதீஉல் பாஇஸல் ஃபகீர், அந்த அறுத்த பிறகு நீங்களும் சாப்பிடுங்க, ஏழைகளுக்கு உணவளிங்க என்று இறைவன் பேசுகிறான். சரி, இப்ப பல நாட்கள்னா எந்த நாள்? ஏன்னா இதுல பொதுவாகத்தான் பல நாள்னு வருது. பொதுவாக பல நாள்னு வரும் பொழுது எந்த நாட்களை நம்ம எடுத்துக்கிறது, அந்த ஒரு கேள்வி இருக்குதுல்ல. அப்ப அந்த கேள்விக்கான விடை என்ன? இப்ப இந்த வசனம் ஹஜ்ஜினுடைய மொத்த கிரியைகளை பற்றி பேசிக்கொண்டு வருது. ஹஜ்ஜினுடைய மொத்த கிரியைகளுடைய நாளை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிட்டாங்க. எந்த நாட்கள்? பிறை 8லிருந்து பிறை 13 வரை. துல்ஹஜ் மாதம் பிறை 8ல ஹஜ்ஜினுடைய கிரியை துவங்குகிறது. பிறை 8ல துவங்கி பிறை 13 வரை இருக்கிறது.
இதை ஹஜ்ஜினுடைய நாட்களாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஹஜ்ஜினுடைய ஒட்டுமொத்த கிரியைகள்ல பல நாட்கள் நீங்க குர்பானி கொடுக்கலாம்னா அந்த 8ல இருந்து 13 வரையில நீங்க குர்பானி கொடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இதுல வருது. எப்ப ஆரம்பிக்கிறது? 13 வரை கொடுக்கலான்னு வந்துருச்சு. எப்ப ஆரம்பிக்கிறது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகைக்கு முன்னால் அறுக்கக்கூடாது. பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அறுக்கக்கூடாது. மன் நசக்க கபல ஸலா, தொழுகைக்கு முன்னாலே யார் குர்பானி அறுத்து விட்டாரோ அவருக்கு அது குர்பானி வணக்கமாக ஆகாது. அது அவர் தர்மமா செஞ்சிருக்கிறார், அவ்வளவுதான். மன் நசக்க பஅத ஸலா, யார் தொழுகைக்கு பிறகு பெருநாள் தொழுதற்கு பிறகு குர்பானி பிராணி அறுக்கிறாரோ அவர் அந்த நுசுக்கை, அந்த குர்பானியை அடைந்து கொண்டு விட்டார், அதனுடைய நன்மையை பெற்றுக் கொண்டு விட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப குர்பானி வணக்கம் எப்ப ஆரம்பமாகுது? துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள் அன்று பெருநாள் தொழுகை முடித்த பிறகு, துல்ஹஜ் மாதத்தினுடைய 10ஆம் நாள் பெருநாள் தொழுகை, அந்த பெருநாள் தொழுகை முடிந்ததிலிருந்து குர்பானி வணக்கம் ஸ்டார்ட் ஆகுது. எங்க முடியுது? இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லிட்டான் ஹஜ்ஜினுடைய நாட்கள் வரைன்னு. ஹஜ்ஜினுடைய நாட்கள் எது வரை இருக்கு? பிறை 13 வரை இருக்குது. அப்ப பிறை 10 தொழுகை முடிந்ததிலிருந்து பிறை 13 வரை இந்த குர்பானிக்கான வணக்கத்தை நாம நிறைவேற்றலாம் என்பது இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெரியுது. அப்ப இந்த வசனத்தை நாம இன்னைக்கு நேத்து சொல்லல, இப்ப சர்ச்சை வந்த உடனே சொல்லல. 2005ஆம் ஆண்டு, எத்தனை வருஷம் ஆச்சு? 2005னா கிட்டத்தட்ட 17 வருஷம். அந்த 2005ஆம் வருஷம் ஏகத்துவ மாத இதழ், இப்ப சத்திய முழக்கம்னு மாத்தி இருக்கிறோம்ல, இதுக்கு முன்னாடி ஏகத்துவம்னு இருந்துச்சு. அந்த ஏகத்துவ மாத இதழ்ல குர்பானி சட்டங்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கு. அப்ப அந்த கட்டுரையிலேயே குர்பானி எத்தனை நாட்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஹதீஸ் கூட மேற்கோள் காட்டல. அப்ப அந்த ஹதீஸ் சஹீஹ்னு தான் நம்ம நினைச்சிருந்தோம். அப்படி சஹீஹ்னு நினைக்கும் பொழுது கூட அந்த கட்டுரையினுடைய சுருக்கத்தை கருதி அந்த ஹதீஸ குறிப்பிடாம மேற்கோள் காட்டாம இந்த வசனத்தை தான் மேற்கோள் காட்டியிருக்கிறோம். இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இதில் அல்லாஹ் பல நாட்கள் என்று சொல்லுகிறான், அறியப்பட்ட நாட்கள் என்று சொல்லுகிறான். அறியப்பட்ட நாட்கள் என்பது 8லிருந்து 13 வரை இருக்கிறது. அந்த 8லிருந்து 13 வரை உள்ள அறியப்பட்ட நாட்களில் குர்பானியினுடைய ஆரம்பம் தொழுகைக்கு பெருநாள் தொழுகை முடித்ததிலிருந்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எனவே பிறை 10னுடைய பெருநாள் தொழுகை முடித்ததிலிருந்து பிறை 13 வரை நாம் குர்பானி கொடுக்கலாம். 2005 எழுதியிருக்கிறோம். அப்ப இந்த முடிவு என்பது அப்போலிருந்து இருக்கக்கூடிய முடிவு தான். ஆனா இன்றைக்கு சிலர் அவங்க இந்த வசனத்தை பற்றியே யோசிக்காம, இந்த வசனத்தை பற்றியே சிந்திக்காம, அந்த ஹதீஸ் பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்ன உடனே 3 நாள்லாம் கொடுக்க, 4 நாள்லாம் கொடுக்க கூடாது, பெருநாள் அன்னைக்கு மட்டும் தான் கொடுக்கணும், ஒரு நாள் தான் என்று அவர்கள் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ள மனம் இல்லாமல், இந்த வசனம் பற்றிய சிந்தனை இல்லாமல், இந்த வசனத்தை பற்றிய ஞாபகம் இல்லாமல் அறிவித்திருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த வசனத்தின்படி குர்பானி என்பது பெருநாள் தினத்திலே தொழுகை முடிந்ததிலிருந்து பிறை 13 வரை நாம் குர்பானி கொடுக்கலாம் என்பது தெளிவாக தெரிகிறது. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.